பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 13 முதல் 15 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 13வது அதிகாரத்திலே கள்ள தீர்க்கதரிசிகள் கண்டனம் செய்யப்படுவதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். நியாய தீர்ப்பு வருவதில்லை என்று அறிவித்த இஸ்ரவேலின் கள்ள தீர்க்கதரிசிகளை தேவன் கண்டிக்கிறதை நாம் இங்கே காணலாம். பாவத்திலும் விக்கிரக ஆராதனையிலும் மக்கள் வாழ்ந்து வந்தும் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் பொய்யாய் முன்னறிவித்துக் கொண்டிருந்தார்கள். அத்தகைய தீர்க்கதரிசிகளுக்கு தேவனாய் கர்த்தர் எதிர்த்து பேசுகிற காரியங்களை குறித்து பார்க்கிறோம். இஸ்ரவேலே, உன் தீர்க்கதரிசிகள் வனாந்திரங்களின் நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்களின் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார்கள். தேவனுடைய நியாய பிரமாணங்களை மக்கள் தொடர்ந்து எதிர்த்து வந்த போதும் அவர்களுக்கு தேவ சமாதானமும் ரட்சிப்பும் உண்டென்று பொய்யான பாதுகாப்பின் உணர்வை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை கள்ள தீர்க்கதரிசிகள் ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள். இதனால் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திலிருந்தும் தேவன் ரட்சிப்பிலிருந்தும் தேவன் விலக்கிவிட்டார். ஒரு மனிதனின் ஒழுக்கக்கேட்டின் பாவங்களில் ஈடுபட்டும் பேராசை கொண்டு வாழ்ந்தும் ஆண்டவர் வெறுக்கிறதான காரியங்களில் ஈடுபட்டு வந்திருந்தால் ஆண்டவருடைய கோபாக்கினையை பெற்றுக்கொள்ள வேண்டியது வரும் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு எச்சரித்து காட்டுகிறது. தொடர்ந்து ஆண்டவராகிய தேவன் இந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக வருகிறதான காரியங்களை எல்லாம் ஆண்டவர் எடுத்து காட்டி ஜனங்களை எச்சரிக்கிறார். 14வது அதிகாரத்தில் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் கண்டனம் செய்யப்படுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலின் மூப்பர் தங்கள் இருதயங்களில் உள்ள விக்கிரக ஆராதனையின் பாவத்துக்குள்ளானார்கள். அதாவது தேவனுக்கும் அடி வார்த்தைக்கும் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை. அவர்கள் தேவனது சித்தத்தை புறக்கணித்து தேவனற்ற வாழ்க்கை முறையை விரும்பினார்கள். எனவே அவர்களது ஜெபத்துக்கு பதிலளித்து அவர்களை நடத்த தேவன் மறுத்துவிட்டார். அதே போல உலகத்தின் பாவ காரியங்களின் மேலுள்ள இச்சைகளால் தங்கள் இதயங்களை நிரப்பினவர்கள் தேவ வழி நடத்துதலுக்காக நோக்கும்போது பரிசுத்த ஆவியானுடைய உதவி அவர்களுக்கு கிடைப்பதில்லை. தேவனை விட்டு பாவத்தையும் ஒழுக்கக்கேடுகளையும் நிறைந்த வாழ்க்கையை அந்த வாழ்க்கையில வாழ்கின்ற விசுவாசிகள் தேவனிடத்திலிருந்து ஆவிக்குரிய ஆறுதலையும் திடனையும் வழிநடத்துதலையும் எதிர்பார்த்தாலும் தேவன் அவர்களுக்கு அதை கொடுப்பதில்லை. அப்படிப்பட்டவர்கள் தேவன் நியாயம் விசாரித்து தண்டிப்பார். அவர்கள் தங்கள் பாவங்களுக்காக மனம் திரும்பி தங்களது பாவ வழிகளை விட்டு விலக வேண்டும். இல்லையானால் விசுவாசிகளின் ஐக்கியத்திலிருந்து விலக வேண்டியது இருக்கும். இங்கே நியாய தீர்ப்பிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்பதை இங்கு ஆண்டவருடைய வசனங்கள் உறுதியாய் சொல்லுகிறது. சமயமே உண்டாவதாக.
மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதன் அப்பம் என்னும் ஆதரவு கோலை ஒளி முறித்து அதில் பஞ்சம் என்னும் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடி நாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். நோவா, தானியேல், யோபு ஆகியவர்களை ஆண்டவர் எடுத்து காட்டி சொல்லுகிறார். இந்த புருஷர்கள் எல்லாம் அவர்கள் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பி வைப்பார்கள் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்கிறது குறித்து பாரு. மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறதான மற்ற ஆத்துமாக்களை குறித்து கரிசனை கொண்டதான இந்த ஊழியர்கள் எருசலேமின் வரவிருக்கும் நியாயத்தீர்ப்பு மிகவும் நிச்சயமானது. தங்கள் நீதியால் அறியப்பட்ட தேவ மனிதர்களாகிய நோவா, தானியேல், யோபு கூட தங்களது பரிந்து பேசும் ஜபத்தினால் ஒருவரையும் விடுவிக்க முடியாது என்பதை இங்கே ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அதே அங்க புஸ்தகத்துல நோவா தேவனை கிருபை பெற்றதினால் அன்றைய வார்த்தையை அங்கு பிரசங்கித்த போது ஒருவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல யோபுவில பார்க்கிறோம். யோபு நீதியும் முத்தமான மனுஷன், நீதியை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தானியேல் 6வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அவர் 3 வேளையும் பலகணிகளை திறந்து ஜெபிக்கிறது மனிதன். ஆனால் அவன் தானியேலுக்கு விரோதமாய் எத்தனையோ கூட்டங்கள் எழும்பிற்று. நோவா, தானியேல், யோபு ஆகியோர்கள் நீதியாள ஜபங்கள் கூட அங்கே இஸ்ரவேலை காப்பாற்ற முடியாது. அந்த நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். தேவனற்ற சூழ்நிலையிலே அவர்கள் தங்களது சாபங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 15வது அதிகாரத்தில் எருசலேம் ஒரு பலனற்ற திராட்சை செடி என்பதை ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். கனி கொடுக்காத உபயோகமற்ற திராட்சை செடி. எருசலேமின் மக்கள் அப்படியாக வாழ்கிறார்கள். கர்த்தரிடத்தில் நீதியாகவும் உண்மையாகவும் இருந்தால் ஏற்பட்ட கனி அவர்கள் காண முடியவில்லை. அவர் அக்கணிக்கரையாவார்கள். கர்த்தருக்கு உண்மை இருந்து கணிதராய் விசுவாசிகளும் அக்கணிக்கரையாவார்கள் என்பது யோவான் 15ஆம் அதிகாரத்திலும் நான் காண முடியும். இந்த வசனங்களை தியானிக்கும்போது சொல்லும் தேவன் கிருபை நம்மை தாங்குவதாக, வழிநடத்துவதாக, பரிசுத்தனால் மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.